Our channel Lead 12th with GS ma'am. Spanish tragedy oda introduction, Thomas Kid oda introduction, Elizabethan stage na enna, tragedy na enna அப்படிங்கறத போன வீடியோல நம்ம ரொம்ப டீடைலா பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஸ்பானிஷ் ட்ராஜடியில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யார் அப்படிங்கிறதோட ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் லிசன் பண்ணுங்கள். இது பிஜிடிஆர்பியோட சிலபஸில் இருக்குது, நெட் சிலபஸ்லேயும் இருக்குது, அண்ட் ஆல்சோ ஸ்லெட் சிலபஸ்லையும் இந்த டாபிக் இருக்குது. ஸோ நல்லா கேளுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். கேரக்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஹீரோனிமோ அப்படிங்கிறவர். ஹீரோனிமோ யார் அப்படின்னு சொன்னால் ஒரு 40 to 50 ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஏஜை தாண்டி ஒரு ஓல்ட் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு வயசான ஒருத்தர் தான் ஹீரோனிமோ. இவர் வந்து சர்வன்ட் டு த கிங். கிங் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணுதுன்னா ஸ்பானிஷோட கிங்கை வந்து மென்ஷன் பண்ணுது. இவர் வந்து ஒரு மெயின் ப்ரொட்டகானிஸ்டாக மாறுறாரு. ஏன் வந்து ஒரு மெயின் ப்ரொட்டகானிஸ்டாக மாறுறாரு அப்படின்னா இவருடைய ஒரே பையனை வந்து சில பேர் வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மர்டருக்கு இவர் தான் ரிவெஞ்ச் எடுக்க போகிறாரு. ஸோ நம்மளுடைய ஸ்பானிஷ் ட்ராஜடியில் ஹீரோனிமோ தான் மெயின் ப்ரொட்டகானிஸ்ட். அடுத்த கேரக்டர் பாருங்கள், பெல் எம்ப்ரியா. பெல் எம்ப்ரியா யாருன்னா டாட்டர் ஆஃப் த டியூக் ஆஃப் ஹாஸ்டில். டியூக் ஆஃப் ஹாஸ்டில் யார் அப்படின்னா கிங் ஆஃப் ஸ்பெயினோட ஓன் பிரதர். இவ வந்து லவ் பண்ணுவா. யாரை லவ் பண்ணுறா அப்படின்னா டான் ஆண்ட்ரியா அப்படிங்கிறவரையும் ஹொரேஷியோ அப்படிங்கிறவரையும் லவ் பண்ணுறா. ஸோ 2 லவ்வர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நான் உங்களுக்கு வந்து ஆக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு நான் சம்மரி சொல்லும்போது ஏன் அவளுக்கு 2 லவ்வர்ஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்த கேரக்டர் பாருங்கள், லொரென்சோ வந்து இவர் தான் நம்மளுடைய தாமஸ் கிட் நம்மகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய மேக்கியவில்லன் லொரென்சோ தான். aids in the murder of Horatio, great at manipulating others. ஒரு கொலை பண்ணிவிட்டு அடுத்தவங்களை எப்படி ஈஸியாக வந்து ஏமாற்றலாம் அப்படிங்கிறத அந்த மேக்கியவில்லன் அந்த கேரக்டரை வந்து லொரென்சோலேருந்து தான் நம்மளுக்கு தாமஸ் கிட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்த கேரக்டர் பாருங்கள், பல்தசர் யாருன்னா பிரின்ஸ் ஆஃப் போர்ச்சுகல், கில்ஸ் ஹொரேஷியோ அண்ட் லொரென்சோ. இவர் தான் வந்து பிரின்ஸ் ஆஃப் போர்ச்சுகல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகல் 2க்கு நடக்கக்கூடிய ஒரு வார். அந்த வாருக்கு அப்புறம் என்ன நடக்குது, என்ன மாதிரி வந்து கதை போகுது அப்படிங்கிறது தான் இந்த ட்ராமாவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பானிஷ் கிங் இருக்கார், கிங்குக்கு வந்து ஒரு பிரதர் இருக்கார், அவர் வந்து ஒரு டியூக். அவரோட பொண்ணு தான் யாருன்னா பெல்லம்பிரியாவோட பிரதர் தான் யார் அப்படின்னா லொரென்சோ. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய போர்ச்சுகலில் இருக்கக்கூடியவங்க தான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல்தசர் வந்து போர்ச்சுகலோட பிரின்ஸ். அடுத்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் ஹொரேஷியோ யார் அப்படின்னா ஹீரோனிமோவோட பையன், சன் ஆஃப் ஹீரோனிமோ, குட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆண்ட்ரியாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இவர் வந்து 2 பேருக்குமே ஃப்ரெண்டு. யார் 2 பேருக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா டான் ஆண்ட்ரியாவுக்கும் நம்ம பெல்லம்பிரியா 2 பேருக்கும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கார் ஃபஸ்ட்டு. அட் லாஸ்ட் வந்து ஆண்ட்ரியா இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம பெல்லம்பிரியாவை வந்து இவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. பெல்லம்பிரியாவும் அவரோட லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். அடுத்த கேரக்டர் கோஸ்ட் ஆஃப் டான் ஆண்ட்ரியாவை தான் நம்மளுக்கு தாமஸ் கிட் வந்து ஃபஸ்ட்டு ஆக்ட்லேயே வந்து என்னவா நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கோஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ டான் ஆண்ட்ரியா வந்து என்னவா நம்மகிட்ட வர்றான் அப்படின்னா கோஸ்ட் ஆண்ட்ரியாவாக வர்றான். டெட் ஃப்ரம் த பிகினிங், சீக்ஸ் ரிவெஞ்ச் ஆன் தோஸ் ஹூ காஸ் ஹிம் ஹார்ம். ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு, தன்னுடைய கொலைக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு மேலேருந்து கீழே வருவான். ஸோ கேரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஹீரோனிமோ, பெல்லம்பிரியா, லொரென்சோ, பல்தசர், ஹொரேஷியோ, கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியா. நெக்ஸ்ட் கேரக்டர் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் இதில் இருக்காங்க. ரிவெஞ்ச் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருப்போம். இப்போ யாராவது நம்மளுக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது நம்மளுக்கு வந்து ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம என்ன நினைப்போம், மனசில் பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு தாட் நம்மளுக்குள்ளே வரும். ஸோ அந்த தாட்டு நேம் தான் என்னென்னா ரிவெஞ்ச். இங்கே கிட்டு வந்து இந்த ரிவெஞ்ச் அப்படிங்கக்கூடிய அந்த தாட்டவே என்னவா கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு கேரக்டராக நம்மகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அடுத்து பாருங்கள், இசபெல்லா யார் அப்படின்னா ஹீரோனிமோவோட ஒய்ஃப் அண்ட் as well as ஹொரேஷியோவோட அம்மா. அடுத்த கேரக்டர் இவர் கிங் ஆஃப் ஸ்பெயின் அப்படின்னு சொல்லலாம். குட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹீரோனிமோவுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஏன்னா ஹீரோனிமோ ஏதாவது சொன்னார் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும்
அப்படிங்கிற நம்பிக்கை வந்து யாருக்கு இருக்குன்னா கிங்குக்கு இருக்கும். அடுத்த கேரக்டர் பாருங்கள், வைஸ்ராய். வைஸ்ராய் வந்து எங்கே இருக்காங்கன்னா ஆப்போசிட் கேங் யார்? போர்ச்சுகல். ஸோ போர்ச்சுகலில் இருக்கக்கூடிய அந்த ஹை பொசிஷனில் இருக்கிறவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வைஸ்ராய் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பெட்ரிகானோ யாருன்னா பெல்லிம்பிரியாவோட சர்வெண்ட்டு. இவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களில் வந்து யார் கூட சேர்ந்து லொரென்சோ கூட சேர்ந்து பல விஷயங்கள் பண்ணுவான். அட்லாஸ்ட் லொரென்சோனாலேயே இவன் வந்து செத்தும் போயிடுவான். அடுத்து வந்து பாருங்கள், செர்ப்ரைன் யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பல்தசர் இருக்கார் இல்லையா, பல்தசர் போர்ச்சுகலோடைய பிரின்ஸு. அவருக்கு வந்து இவன் வந்து ஒரு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான ஒரு சர்வெண்ட்டு. ஓகேவா? இதுதான் வந்து கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியா, ரிவெஞ்ச், கிங் ஆஃப் ஸ்பெயின், டான் பல்சோ, போர்ச்சுகீஸ் அம்பாசிடர், அலெக்சாண்ட்ரோ, வெல்லுப்போ யார் அப்படின்னா போர்ச்சுகலில் இருக்கக்கூடிய ஒரு நோபல் மேன். இந்த நோபல் மேன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால், இவன் வந்து நிறைய விஷயங்களில் வந்து பொய்யா தப்பாக சொல்லி கொடுத்துட்ருப்பான். என்ன தப்பாக சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆக்டில் வந்து நம்மளுடைய பல்தசர் வந்து இங்கே ஒரு சண்டைக்கு வர்றாரு, அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லிடுவான் அப்படின்னா போர்ச்சுகீஸ் அம்பாசிடர்கிட்ட போய் சொல்லிடுவான். ஸோ அவர் வந்து யார் மேலே வந்து பழி போட்டுருவான் அப்படின்னா அலெக்சாண்ட்ரோ மேலே பழியை போட்டு விட்டுருவான். இப்போ அலெக்சாண்ட்ரோ தான் வந்து பல்தசரை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி போர்ச்சுகீஸ் அம்பாசிடர் என்ன பண்ணிடுவார்னா நம்பிட்டு என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அலெக்சாண்ட்ரோவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. வெள்ளுப்போ வந்து என்ன கொடுப்பாங்கன்னா நிறைய கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க. அட் லாஸ்ட் வந்து தெரிஞ்சு போயிடும் பல்தசர் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெள்ளுப்போ அப்படிங்கிறவன் ஒரு சின்ன இவனும் ஒரு ஃப்ராட் கேரக்டர் தான். இவன் போர்ச்சுகல் சேர்ந்தவன். அடுத்து பாருங்கள், இசபெல்லா உங்களுக்கு தெரியும், ஹிரோனிமோவோட ஒய்ஃபு. ஹொரேஷியோ, சன் ஆஃப் ஹொரேஷியோ. அடுத்து ஸ்பானிஷோட ஜென்ரல். அடுத்து பல்தசர், ஹிரோனிமோ, பெல்லிம்பிரியா நம்மளுடைய ஹீரோயின், வைஸ்ராய் ஆஃப் போர்ச்சுகல், சிப்ரியன் டியூக் ஆஃப் ஹாஸ்டில், லொரென்சோ. அடுத்து இவங்க எல்லாமே வந்து மைனர் கேரக்டர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கேரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ். திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளுடைய மெயின் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வரக்கூடிய மெயின் யார் அப்படின்னா லொரென்சோ தான் வந்து ஒரு மாக்கி வில்லனாக வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கார். இவர் வந்து யாரை கொல்றாரு அப்படிங்கிறதுனா, யாரை வந்து கொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து ஹொரேஷியோவை வந்து கொல்றாரு. ஹிரோனிமாவோட பையனான ஹொரேஷியோவை கொல்றாரு. ஏன் அப்படின்னா தன்னுடைய சிஸ்டரை யார் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா பல்தசருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ரொம்ப கிரிமினலாக யோசித்து அவரை வந்து கொலை பண்ணுறாரு லொரென்சோ. நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து பெல்லிம்பிரியாவோட கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பெல்லிம்பிரியாவோட கேரக்டர்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அமைதியாக இருப்பாள், ரொம்ப லவ்வபுளான ஒரு கேரக்டர். அவள் திடீர்னு வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் தன்னோட லவரை வந்து கொண்டுட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வந்து திரும்ப வந்து லவ் ப்ரப்போசல் வருது, அவனையும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா, அவளையும் சேர்த்து அவனையும் கொண்டுடுறாங்க. ஸோ 2 மர்டருக்காக அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஆசைப்படுது. ஸோ இதுதான் நமக்கு அதில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஆக்ட் வைஸ் சம்மரிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.